ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆள் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான் அவன் ஃபோனில். அப்போ அந்த பக்கமாக போகிற ஒரு பொண்ணு வந்து இவளை தான் ஃபோட்டோ எடுக்கிறான்னு நினச்சி நேராக வந்து அந்த ஆளை ஒரு அடி அடிச்சிடுறா. அதுக்கு அந்த பையன் வந்து ஏய் எதுக்காக என்னை அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து நீ என்னோட ஃபோட்டோ எடுத்தால அதனால தான் நான் உன்னை அடி அடிச்சேன். உன மாதிரி ஆளுங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை, போகிற வர பொண்ணுங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதே வேலையாக போச்சு அப்படின்றா. அதுக்கு அந்த பையன் வந்து மேடம் நான் உங்கள் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்றான். உன்ன மாதிரி பொறுக்கி பசங்களை பற்றிலாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றா அந்த பொண்ணு. இப்போ உன என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோன் எடுத்து போலீஸ் கால் பண்ணி கூப்பிடுறா. கொஞ்ச நேரத்தில் அங்கே போலீஸும் வந்துடுறாங்க. வந்துட்டு யார் எனக்கு ஃபோன் பண்ணதுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து சார் நான் தான் சார் ஃபோன் பண்ணுறேன், இதோ இந்த ஆள் தான் திருட்டுத்தனமாக என்னோட ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தான், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த போலீஸ் வந்து ஏன்டாடே உனக்கு வந்து பொண்ணுங்களோட ஃபோட்டோலாம் திருட்டுத்தனமாக எடுத்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆள் வந்து சார் இல்லை சார் நான் அவரோட ஃபோட்டோ எடுக்கவே இல்லை அப்படின்றான். உடனே அந்த பொண்ணு வந்து சார் இவனோட ஃபோனை செக் பண்ணுங்க தெரிஞ்சிடும் அப்படின்றா. உடனே போலீஸும் பா கொஞ்சம் ஃபோனை கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்குறாங்க. வாங்கி பார்த்தா அதில் அவரோட ஃபோட்டோவே இல்லை. உடனேமா இதில் ஃபோட்டோவே இல்லையேமா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு வந்து சார் காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கிட்ட இருந்து போனை புடிங்கி அவளே பாக்குறா. பார்த்தா அதுல போட்டோவே இல்லை. இது எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறா. அவன் என்ன போட்டோ எடுத்ததை நான் என் கண்ணால பார்த்தேன் சார் அப்படின்றா. அப்போ அந்த ஆள் வந்து போனை புடுங்கிட்டு சொல்றான் சார் நான் என்னோட செல்ஃபி எடுத்துட்டு இருந்தேன் சார் அப்படின்றான். உடனே அந்த பொண்ணு வந்து இதை நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, நீங்க போங்க சார்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட சாரி சொல்றா. என்ன மேடம் எல்லாரும் முன்னாடியும் அடிச்சுட்டு இப்ப சாரின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து அதான் சாரி சொல்லிட்டேன்ல அப்படின்றா. அதுக்கு அவன் வந்து மேடம் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணதுக்காக உங்களுக்கு 1 வருஷம் ஜெயிலில் கூட நான் போடலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து சார் ப்ளீஸ் சார் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க சார், நீங்களாவது இவங்க புரிய வைங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கார பார்த்து சொல்றா. அதுக்கு அந்த போலீஸ்கார வந்து மேடம் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா கூட நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து தான் ஆகணும், போலீஸோட டைமை வேஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு.